விழுப்புரத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் 196 கடைகளை மூடி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழக அரசு அண்மையில் காலி பாட்டில்களை திரும்பப் பெற உத்தரவிட்ட நிலையில் இதற்கு மறுப்பு தெரிவித்து டாஸ்மாக் ஊழியர்கள் கடந்த 2 தினங்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று டாஸ்மாக் மதுபானங்களை வைக்கப்பட்டுள்ள தமிழக அரசு சேமிப்பு கிடங்கு குடோனை டாஸ்மாக் ஊழியர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலி பாட்டிலை திரும்ப பெறும் பணி ஊழியர்களுக்கு பணிச்சுமை ஏற்படுகிறது, இதனை அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாகவும், இதற்கு மாற்றாக அரசு ஒப்பந்ததாரர்களை நியமித்து காலி பாட்டில்களை பெறலாம் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தி அரசு உடனடியாக இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர். மேலும் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள 196 டாஸ்மாக் கடைகளை மூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. டாஸ்மாக் நிறுவனமும் டாஸ்மாக் ஊழியர்களை, பணியாளர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி வருகிறது. காலி பாட்டில்களை திரும்ப பெற்று அரசுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று நிர்பந்திக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே கடுமையான பணிச்சுமையிலே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது காலி பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கு கூடுதல் பணியாளர் என்பது கிடையாது. ஆகவே அது கடுமையான பணிச்சுமையாக மாறுகிறது. மேலும் அந்த காலி பாட்டில்களை வைப்பதற்கு பொருத்தமான இடம் என்பது கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மிகவும் சிறிதாக இருக்கின்றன. அதற்கு அரசாங்கம் கொடுக்கிற வாடகை போல 3 மடங்கு 4 மடங்கு அந்த பணியாளர்கள், சூப்பர்வைசர்களும் விற்பனையாளர்களும் தேற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அப்படி இருக்கும்போது காலி பாட்டில்களை வைப்பதற்கு வேறு இடம் வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அரசாங்கம் தனி ஆட்களை நியமித்து தனி இடத்தை வாடகைக்கு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர டாஸ்மாக் ஊழியர்களை நிர்பந்திப்பது என்பது எந்த வகையிலும் நியாயமில்லை. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இருக்கிற பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டிருக்கின்றன. அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. முறையான அறிவிப்பு வரவில்லை என்று சொன்னால், எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று சொன்னால் தொடர்ச்சியாக கடையை மூடும் போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்பதை தெரிவித்துள்ளோம்.